நிவினும் விஜயும் கடைசியில பசுபதியோட பிளான் தான் அந்த காவேரி அப்பாவோட செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் அந்த குடும்பத்தை ஒதுக்க வைக்கிறாங்க. ஒன்றும் இங்கே காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நம்ம அவரை சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு காவேரியோட அம்மா அழுகுறாங்க. உடனே காவேரி வந்துட்டு நீங்கள் சந்தேகப்பட்டதும் இல்லாமல் நானும் அப்பாவை பற்றி தப்பாக பண்ணி பேசிட்டேம்மா. அப்பாவை பற்றி நமக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது அப்பாவை பற்றி ஏன் நான் தப்பாக நினச்சிருக்கவே கூடாது. காவேரியும் அழுகுறாங்க, எங்கள் அப்பாவை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. சாரதாவும் நான் என் புருஷனை நான் தப்பாக நினச்சிருக்கவே கூடாது. இவங்களுக்காக என் புருஷன் மேலே நான் சந்தேகப்பட்டுட்டேனே, நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்ட்டு சாரதாவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு எதுக்காக அழுகிற காவேரி, அவங்கள பற்றின உண்மை தான் நமக்கு தெரிஞ்சிச்சுல, உங்களை பற்றி தெரிஞ்ச பிறகு நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி நான் தப்பாக நினச்சிருக்க கூடாது இல்லைங்க, இவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பியிருக்க கூடாது இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி நான் தப்பாக யோசித்தேனே, இவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்படி சொல்லாமல் எங்கள் அப்பா மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு போகிற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருச்சுல, நானும் நம்பிட்டேன் எங்கள் அப்பாவை பற்றி, இவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணது பெரிய தப்பு தானுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு நாங்களும் தான் நம்பிட்டோம், அவங்க எவிடன்ஸ் வச்சிருந்ததெல்லாம் அப்படி காவேரி, நம்ம நம்புற மாதிரி அப்படி எல்லா பிளான் போட்டு பக்காவாக வந்திருக்காங்க, நம்ம தான் அதை தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பிளானை பற்றி விஜய் சொல்கிறாங்க. உன்னை காவேரி இருந்துட்டு இருந்தாலும் அப்பாவை பற்றி நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழாத காவேரி, இந்த சமயத்தில் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்கள் அப்பா உன்னை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டார், நடந்த சுச்சுவேஷன் அப்படி, நம்புற மாதிரி எல்லாமே அவங்க வச்சிருந்தாங்க, அதனால நம்மளால யோசிக்க முடியல, நீ எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விஜய் வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.